பிக் பாஸ் சீசன் 8ல் இப்போ கடந்த வார எவிஷன் மூலயமா தீபக் வெளில வந்திருக்காரு. வெளில வந்ததுக்கப்புறம் தீபக்கோட மனைவி சிவரஞ்சனி தீபக் எலிமினேஷனை பற்றி பல விஷயங்களை ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8லேயே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் கண்டிப்பாக டாப் 3ல வருவாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு போட்டியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீபக் தான். வெளியில் எந்த விதமான பிஆரும் செட் பண்ணாமல் மக்களோட ஓட்டு அடிப்படையிலையும் தன்னோட உழைப்பையும் நம்பி உள்ளே போனவர் தான் தீபக். அதுக்கேற்ற மாதிரி அவரோட கேம் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. இந்த பிக் பாஸ் சீசன் வரலாற்றிலேயே தமிழ் வரலாற்றிலேயே பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற மகுடத்தையும் பிக் பாஸ் ஊட்டி அனுப்பியிருக்காரு. அப்பேற்பட்ட தீபக்கோட எலிமினேஷன் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்குமே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ரசிகலுமே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. இந்த நாளில் வெளில வந்திருக்கக்கூடிய தீபக் நேராக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவரோட பையன் அப்புறம் அவங்க ஒய்ஃபுங்க 2 பேருமே ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்து மிகப்பெரிய வெல்கம் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் தீபக் அவரோட எலிமினேஷனில் தீபக்கோட ஒய்ஃப் சிவரஞ்சனிக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்குதான். ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அவங்க உள்ளே வரும்போது கூட எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் ஃபினாலே வரைக்கும் போவீங்க அப்படிங்கிறத அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக மக்கள் தீபக்கை ஃபினாலே ஸ்டேஜுக்கு ஏற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் அவங்க இருந்திருக்காங்க. கடைசி நேரத்தில் யாரை காப்பாற்றுறதுக்காக சதி பண்ணாங்களோ தெரியல, ஏதோ ஒரு இடத்துல தீபக் பலிக்கடாவாக ஆக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மட்டும் கிளியராக தெரியுது. இந்த விஷயத்தில் தீபக்கோட மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சிருக்குது. இன்னொரு பக்கம் நிறைய பேர் விஜய் சேதுபதி அவர்கள் மற்ற ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட ஸ்டேஜில் இன்ட்ராக்ட் பண்ணுறதை விட தீபக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது. அதுக்கு காரணம் தீபக்கோட எலிமினேஷனில் மக்களுக்கு எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மற்ற ஹவுஸ்மேட்ஸை விட விஜய் சேதுபதி தீபக்குக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுலேயும் ஸ்டேஜில் அவர் வெல்கம் சொன்னது, அவர் ஹோஸ்ட் பண்ண சொன்னது, 2 பேர் சேர்ந்து கிஸ் கொடுக்கலான்னு சொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தீபக்கோட எலிமினேஷனோட ரிசல்ட்டை மறைக்கிறதுக்காக எவிஷன் ரிசல்ட்டை மாற்றிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட நாடகமா அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் இப்போ எழுந்திருக்குது. இதுக்கான பதில் பிபி கிரியேட்டிவ் டீம் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை தீபக்கோட இந்த ஒரு எவிஷன் அன்ஃபேராக இருந்துச்சு அப்படின்னா அவர் ஃபினாலே ஸ்டேஜ் ஏறலனாலும் மக்கள் மனசில் நிலையை இடம் பிடிச்சிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ போன வீக் ஒரு 8 நபர்கள் வீட்டுக்குள்ளே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேரில் உள்ளே வந்திருந்தாங்க. இப்போ இந்த வாரம் அடுத்த ஒரு 8 போட்டியாளர்கள் உள்ளே வர போகிறாங்களாம். மேபி அதில் இப்போ எவிக்ட் ஆகி வெளில போயிருக்கக்கூடிய அருண் பிரசாத் அப்புறம் தீபக் இவங்க 2 பேருமே உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உள்ளே வந்திருக்கக்கூடிய தர்ஷிகா ரவீந்திர போட்டு பொழந்துட்டாங்க. அதுலேயும் விஷால் அப்புறம் தர்ஷிகாவோட விஷயத்தை பற்றி ரவீந்தர் ரிவீல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் தர்ஷிகாவோட பேரை டேமேஜ் பண்ணிட்டதா தர்ஷிகா பல இடங்களில் கோவப்படுறாங்க. அதுக்கான ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ வீட்டுக்குள்ளே ஜெஃப்ரி அப்புறம் சத்யா இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா அவங்க அர்ணவை எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.